தங்கள் மனம் கவரும் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. ஆர்பி சௌத்ரி சிவந்த நிறம், சிரித்த முகம், சுமாரான உயரம் எனும் தோற்ற காரணிகளை உடையவர் மட்டுமின்றி வட இந்திய குடும்பத்தைச் சேர்ந்தவராயினும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி என பன்மொழிகளில் தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் வெற்றி தயாரிப்பாளராக கோலோச்சியவர். இயக்குனர், இசையமைப்பாளர் மற்றும் நடிகர் என புதுமுக வரவுகள் எவராயினும் வாய்ப்புகள் தந்து உயர வைத்தவர். KS ரவிக்குமார், விக்ரமன், ராஜகுமாரன் என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற இயக்குனர்களின் ஆஸ்தான தயாரிப்பாளர் மட்டுமின்றி விநியோகஸ்தர் என்ற பன்முகத்தையும் கொண்டவர். பிரபல நாயகர்கள் ஜீவா மற்றும் ஜித்தன் ரமேஷ் ஆகியோரின் பாச தந்தை. முன்னணி நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் அவர்களின் திரை வாழ்வின் திருப்பு முனையாக அமைந்தவர். 1990ஆம் ஆண்டு முதல் சூப்பர் குட் பிலிம்ஸ் என்ற பெயரை கேட்டாலே மக்கள் குடும்பமாக பார்த்து ரசிக்கும் அளவுக்கு சுமார் 100க்கும் மேற்பட்ட ஜனரஞ்சக வெற்றி திரைப்படங்கள் மட்டுமின்றி மறக்க முடியாத எவர் கிரீன் ஹிட் பாடல்கள் வெளிவர பிரதான காரணமாய் இருந்தவர். இப்பேற்பட்ட சிறப்புகளையும் பெருமைகளையும் தன்னுள் கொண்டவரான ஆர்பி சௌத்ரி அவர்கள் எங்கு பிறந்தார், அவருடைய குடும்ப பின்னணி யாது, கலை பின்புலம் துளியும் இல்லாதவர் இந்திய திரைத்துறையில் மாபெரும் தயாரிப்பாளராக தடம் பதித்தது எப்படி, வெற்றி கண்ட ஹிட் திரைப்படங்கள், யாரை மனம் புரிந்து கொண்டார், பிள்ளைகள் எத்தனை பேர், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், 76 வயதிலும் சுறுசுறுப்பாக துடிதுடிப்பாக வலம் வந்தவர் எதனால், எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் போற்றும் வாழ்க்கை பயணத்தை சற்று விரிவாக காண்போம். 1949ஆம் ஆண்டு வட இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட மார்வாரி மொழி பேசும் குடும்பத்தில் பிறந்த செல்ல மகன்தான் ரத்தன்லால் பகத்ராம் சௌத்ரி எனும் இயற்பெயருடைய ஆர்பி சௌத்ரி ஆவார். ஆதித்யா பிர்லா குழுமம், பஜாஜ் குழுமம், ஏர்டெல், JSW மற்றும் அல்ட்ராடெக் உள்ளிட்ட குழுமங்கள் என எண்ணற்றோர் மார்வாரி சமூகத்தைச் சேர்ந்தோர் என அறியப்படுகின்றனர். இயற்கையிலேயே கடும் உழைப்பாளிகளாகவும் செல்வ வளமிகுந்த இச்சமூகத்தில் பிறந்தவரான ஆர்பி சௌத்ரி மட்டும் சளைத்தவரா என்ன? தனது பள்ளி படிப்பு மற்றும் உயர் படிப்பை வெற்றிகரமாக முடித்தவர் இளமை பருவத்தில் தங்களது குடும்ப தொழிலான தங்க வியாபாரம் மற்றும் இரும்பு ஏற்றுமதி உள்ளிட்ட தொழில்களில் தனது கவனத்தை முழுமையாக செலுத்தியும் வந்தார். இதன் பேரில் தொழில் விரிவாக்க பணிகளுக்காக ஆந்திரா மற்றும் சென்னை வந்தவருக்கு சினிமா துறை சம்பந்தப்பட்டவர்களின் அறிமுகமும் நட்பும் நன்கு கிட்டியது. இதையடுத்து அதனிலும் முதலீடு செய்து பார்ப்போம் என்ற அடிப்படையில் உருவானதுதான் சினிமா தயாரிப்பு தொழிலாகும். இதன் அடிப்படையில் 1987இல் சூப்பர் பிலிம் இன்டர்நேஷனல் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்த ஆர்பி சௌத்ரி அவர்களின் நிறுவன தயாரிப்பில் 1988இல் P. சந்திரகுமார் இயக்கத்தில் மனித தோற்றத்தின் முன்னோடியாக கருதப்படும் ஆதாம் ஏவாளின் கதையை தழுவி அபிலஷா, விமல் ராஜா நடிப்பில் ஆதி பாபம் என்ற பெயரில் அடல்ட் ஒன்லி எனும் வயது வந்தவர்களுக்கான முதல் மலையாள திரைப்படம் வெளியானது. 7,50,000 ரூபாய் முதலீடாக கொண்டு தயாரிக்கப்பட்ட இத்திரைப்படம் வணிக ரீதியாக மாபெரும் வெற்றிகளை படைத்து வசூல் ரீதியாக 2.5 கோடி ரூபாய் ஈட்டியது என அவ்வேளைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்திரைப்படம் முதல் பாவம் என்ற பெயரில் தமிழில் வெளியாகி தமிழக இளைஞர்கள் மட்டுமின்றி பல முதியவர்களையும் திரையரங்குகள் நோக்கி படையெடுக்கத்தான் வைத்தது எனலாம். முதல் பாவம் திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து இதே சாரமுடைய திரைப்படமானது அடுத்த ஆண்டே மேற்கூறிய நிறுவன தயாரிப்பில் துளசிதாஸ் இயக்கத்தில் சில்க் ஸ்மிதா, அபிலஷா மற்றும் தேவிஸ்ரீ நடிப்பில் லயனம் என்ற பெயரில் மலையாள திரை உலகில் வெளியாகி வரவேற்பை கண்டது. மேற்கூறிய இரு திரைப்படங்களின் வெற்றியை அடுத்து ஃப்ரைட் நைட் என்ற அமெரிக்கன் திரைப்பட கதையை தழுவி கவர்ச்சியும் அமானுஷ்யமும் கலந்த கல்பனா ஹவுஸ் என்ற திரைப்படம் அவ்வேளைய வளர் நாயகர் கபில் தேவ், திவ்யா நடிப்பில் வெளியாகி வெற்றி கண்டது. இத்திரைப்படம் அமாவாசை இரவில் என்ற பெயரில் தமிழில் வெளியாகி திரையரங்குகளில் ஓரளவு ஓட்டம் கண்டது.
இவ்வாறு ஆர் பி சௌத்ரி அவர்களின் தயாரிப்பாளர் எனும் திரை பிரவேசமானது சற்று மாறுபட்டு மலையாள திரை உலகில் ஆரம்பித்த நிலையில் தமிழில் ஒரு ஸ்திர தன்மையை அடைய வேண்டும் என்ற நோக்கில் உருவானதுதான் கூட்டணி அடிப்படையில் உருவான சூப்பர் குட் பிலிம்ஸ் எனும் தயாரிப்பு நிறுவனமாகும். அதுவும் எவ்வாறெனில் 1984 பிரபல கொசு விரட்டி பொருட்கள் தயாரிப்பு நிறுவனமான குட் நைட் ஆனது திரு ஆர் மோகன் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது. இந்நிறுவனத்தின் கொசு விரட்டியானது தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் மிகவும் பிரபலமாகும். இது மட்டுமின்றி குட் நைட் என்ற பெயரால் சில மலையாள திரைப்படங்களும் தயாரிக்கப்பட்டு அவ்வேளையில் வெளியானது. இதையடுத்து இதன் உரிமையாளரான ஆர் மோகனும் ஆர் பி சௌத்ரியும் இணைந்து கூட்டு வணிக ரீதியிலாக ஆர் மோகனின் குட் நைட் நிறுவனத்தின் குட் என்ற பெயரும் ஆர் பி சௌத்ரியின் சூப்பர் என்ற தயாரிப்பு நிறுவன பெயரும் இணைந்து சூப்பர் குட் பிலிம்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனமாக உருப்பெற்றது. இதன் அடிப்படையில் 1990 தங்களின் சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிப்பில் புதுமுக வரவான விக்ரமன் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் முரளி, ஆனந்த் பாபு, ராஜா, சார்லி மற்றும் சித்தாரா நடிப்பில் புது வசந்தம் எனும் மாபெரும் வெற்றி திரைப்படம் வெளியானது. இத்திரைப்படம் கதையமைப்பு, காட்சிப்பதிவு, பாடல்கள், இசை என அனைத்திலும் முன்னணி கண்டு 25 வாரங்கள் என திரையரங்குகளில் ஓடி மகத்தான சாதனையை படைத்தது எனலாம். 1990களில் பிரம்மாண்ட வெற்றி கண்ட திரைப்படம் என பெருமையை பெற்ற இத்திரைப்படமானது தமிழ்நாடு அரசின் 2 விருதுகளையும் 2 பிலிம்பேர் விருதுகளையும் வென்றது. இதனால் சூப்பர் குட் பிலிம்ஸின் சென்டிமெண்ட் வெற்றி இயக்குநராக உயர்வு பெற்ற விக்ரமனை தொடர்ந்து அடுத்த சக்சஸ் இயக்குநராக இக்கூட்டணியில் களம் கண்டார் KS ரவிக்குமார் அவர்கள். இதன் அடிப்படையில் KS ரவிக்குமார் இயக்கத்தில் புரியாத புதிர் என்ற திரைப்படம் வெளியானது. இத்திரைப்படத்துடன் திரு மோகன் அவர்கள் தயாரிப்பு கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டதாக அறியப்படுகிறார். இதன் பின்னரும் சென்டிமெண்டாக மேற்கூறிய நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட திரைப்படங்கள் சக்சஸ் ஆகியதால் சூப்பர் குட் பிலிம்ஸ் என்ற பெயரை ஆர் பி சௌத்ரி அவர்கள் மாற்றாமல் 100க்கும் மேற்பட்ட பன்மொழி திரைப்படங்களை அப்பேனரில் தயாரித்து வெளியிட்டு வந்தார். இதன் பின்னர் சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிப்பில் விக்ரமன் இயக்கத்தில் பெரும்புள்ளி, கோகுலம், சூரிய வம்சம் உள்ளிட்ட திரைப்படங்களும், இதைப்போல சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிப்பில் KS ரவிக்குமார் இயக்கத்தில் சேரன் பாண்டியன், புத்தம் புது பயணம், ஊர் மரியாதை, நாட்டாமை மற்றும் சமுத்திரம் உள்ளிட்ட திரைப்படங்களும், திலீப் குமார் இயக்கத்தில் அபிராமி, சின்ன மேடம், ராஜகுமாரன் இயக்கத்தில் நீ வருவாய் என விண்ணுக்கும் மண்ணுக்கும் உள்ளிட்ட திரைப்படங்களையும் தயாரித்து வெளியிட்டனர். லிவிங்ஸ்டன் நடிப்பில் சுந்தர புருஷன், சொல்லாமலே, சூர்யாவுடன் சந்திப்போமா, சரத்குமாருடன் சிம்மராசி, மாகி, சமுத்திரம் உள்ளிட்ட திரைப்படங்களும், பிரசாந்துடன் பூமகள் ஊர்வலம், விஜயகாந்துடன் கண்ணுபட போகுதையா, பிரபுவுடன் திருநெல்வேலி, மம்முட்டியுடன் ஆனந்தம், அஜித்துடன் உன்னை கொடு என்னை தருவேன், முரளியுடன் காமராசு, மனோஜுடன் வருஷமெல்லாம் வசந்தம் என முன்னணி இயக்குநர்கள் மற்றும் ஹீரோக்களை கொண்டு சூப்பர் ஹிட் திரைப்படங்களை தயாரித்து வந்த ஆர் பி சௌத்ரியின் சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனமானது 90களுக்கு பின் வளர் நாயகராக மின்னி வந்த நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் அவர்களின் கலை வாழ்வின் பெரும் திருப்பு முனையாக அமைந்ததும் விக்ரமன் இயக்கத்தில் வெளியானதுமான பூவே உனக்காக என்ற திரைப்படத்தை தயாரித்தும் வெளியிட்டது. 270 நாட்கள் திரையரங்குகளில் ஓடி பிரம்மாண்ட வெற்றி கண்ட இத்திரைப்படமானது விஜய் அவர்களின் வாழ்வில் பெரும் வெற்றியின் மைல் கல்லாக அமைந்தது எனலாம். இதையடுத்து விஜய் நடிப்பில் லவ் டுடே, துள்ளாத மனமும் துள்ளும், ஷாஜகான், திருப்பாச்சி, ஜில்லா உள்ளிட்ட திரைப்படங்களும் ஆர் பி சௌத்ரியால் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. இவ்வாறு ஏனைய திரைக்கலைஞர்களின் கலை பயணத்தில் பெரும் பங்கு வகித்த ஆர் பி சௌத்ரியானவர் தனது சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் தயாரிக்கப்பட்ட பெரும்புள்ளி மற்றும் சேரன் பாண்டியன் உள்ளிட்ட திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திர கலைஞராக நடித்த தனது கடைக்குட்டி செல்ல மகன் ஜீவாவை கதையின் நாயகனாக்கி ரவி மரியா இயக்கத்தில் ஆசை ஆசையாய் என்ற திரைப்படத்தை தயாரித்து வெளியிட்டார். மேலும் இதன் மூலம் ரசிகர்களுக்கு பரிச்சயமான ஜீவாவை தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் வெளியான தித்திக்குதே, ஈ, கச்சேரி ஆரம்பம், ரௌத்ரம், களத்தில் சந்திப்போம், வரலாறு முக்கியம் உள்ளிட்ட திரைப்படங்களின் ஹீரோவாக்கி வெளியிட்ட ஆர் பி சௌத்ரி அவர்கள் இதே போல தனது மற்றொரு மகனான ஜித்தன் ரமேஷ் நடிப்பில்
பிள்ளையார் திரு கடைசி வீடு என்ற திரைப்படத்தையும் தயாரித்து வெளியிட்டார். தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் ஹிந்தி என பன்மொழி திரைப்படங்களை தயாரித்து வெளியிட்ட ஆர்.பி. சௌத்ரியானவர் 2025 சுதீஷ் சங்கர் இயக்கத்தில் ஃபகத் ஃபாசில் மற்றும் வடிவேலு நடிப்பில் வெளியான மாரிசன் என்ற திரைப்படத்தை வெளியிட்டது அவரது தயாரிப்பு மேற்பார்வையில் வெளியான இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது. இது மட்டுமின்றி அம்மன், ஜித்தன் உள்ளிட்ட தமிழ் திரைப்படங்கள், தெலுங்கு, கன்னட திரைப்படங்களின் விநியோக உரிமையையும் பெற்று வெளியிட்டுள்ளார் ஆர்.பி. சௌத்ரி அவர்கள். சிறந்த தயாரிப்பாளரான ஆர்.பி. சௌத்ரி அவர்கள் புது வசந்தம், ஆனந்தம் உள்ளிட்ட திரைப்படங்களுக்காக ஃபில்ம்ஃபேர் விருதுகளையும், சேரன் பாண்டியன், கோகுலம், நாட்டாமை, சூரிய வம்சம், துள்ளாத மனமும் துள்ளும் உள்ளிட்ட திரைப்படங்களுக்காக தமிழக மாநில அரசின் விருதுகளையும் வென்றவராவார். இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய ஆர்.பி. சௌத்ரியானவர் மக்ஜாபீன் என்பவரை மனம் புரிந்து கொண்டார். மேற்கூறிய தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக சுரேஷ், ஜீவன், ரமேஷ் மற்றும் ஜீவா எனும் 4 மகன்கள் உள்ளனர். இவர்களில் மகன் சுரேஷ் அவர்கள் தந்தையுடன் இணைந்து தயாரிப்பு நிறுவனத்தை கவனித்து வந்தார். ஜீவன் அவர்கள் தந்தையின் மற்றொரு தொழிலான இரும்பு ஏற்றுமதியை கவனித்து வருகிறார். மகன் ஜித்தன் ரமேஷ் ஆனவர் நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் மட்டுமின்றி பிக் பாஸ் என்ற பிரபல தொடரில் பங்கேற்றவரும் கூட. மற்றும் ஒரு மகன் ஜீவா அவர்கள் பிரபல தமிழ் திரையுலக முன்னணி நாயகர் ஆவார். மகன்கள் 4வரும் திருமணம் முடிந்து தங்களது குடும்பத்துடன் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வருகின்றனர். இவ்வாறு தனது தொழில்களில் உயர்வு, திரை உலக பயணம், இல்லற வாழ்வு மற்றும் மகன்கள், பேர பிள்ளைகளின் அரவணைப்பு என தனது 76ஆம் வயதில் மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்த ஆர்.பி. சௌத்ரி அவர்கள் தன்னுடைய சொந்த ஊரான ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூருக்கு 2026ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதியன்று காரில் சென்று கொண்டிருந்த வேளையில் ஜோத்பூர் அருகே யாரும் எதிர்பாராத வண்ணமாக ஏற்பட்ட பெரும் விபத்து காரணமாக பலியானார் என்ற வேதனைமிக்க செய்தி வெளியானது அதிர்ச்சியின் உச்சமாகும். அன்னாரின் மரணத்திற்கு இந்திய திரை உலகைச் சேர்ந்த அனைவரும் தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தனர். தனது கடும் உழைப்பினாலும் திரைப்பட தயாரிப்பினாலும் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்து மறக்க முடியாத எவர்கிரீன் திரைப்படங்கள் மற்றும் பாடல்கள் வெளிவர காரணமானவரும் ரசிகர்களின் உள்ளங்களில் நிறைந்தவருமான ஆர்.பி. சௌத்ரி அவர்களின் நினைவலைகளானது கலை பயணம் உள்ளவரை என்றென்றும் மறையாது பயணிக்கும் எனில் அது மிகையாகாது. இவரை போன்று தயாரிப்பில் கால் பதித்த திரை நாயகர்களான பிரம்மாண்ட சிறுப்பின் சொந்தக்காரரும் மகன் விபத்து, பேரனின் சிறுவயது மரணம், தயாரிப்பால் வீழ்ச்சி, அல்சீமர் எனும் மறதி நோய் பாதிப்பு என கொடுமையான பெரும் துயர்களால் பாதிக்கப்பட்டு மரணித்து போன திரை உலகின் மறக்க முடியாத வில்லன் வேதனை நாயகர் பி.எஸ். வீரப்பா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், கல்வி மற்றும் செல்வ வளத்தையும் பெரும் உயரிய பொறுப்புகளையும் உடைய முதல் மனைவி மற்றும் பிள்ளைகளை கொண்டவரும், காதல் வயத்தால் 2ஆம் வாழ்க்கை துணையாக பிரபல கலை நாயகி புஷ்பலதாவை ஏற்றவரும், ராணி தேனி திரைப்புகழ் நாயகி மகாலட்சுமியை மகளாக உடையவரும், தற்போது கிறிஸ்துவ மத போதகராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு பயணித்து வருபவருமான திரு ஏவிஎம் ராஜன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மூத்த செல்ல மகனும், இளைய திலகம் பிரபுவின் பாச அண்ணனும், துஷ்யந்த் மற்றும் பிக் பாஸ் புகழ் சிவகுமாரின் தந்தையும், அறுவடை நாள் திரைப்புகழ் ஃபாதிரியார் கதாபாத்திர கலைஞரும் திரைப்பட தயாரிப்பாளருமான திரு ராம்குமார் கணேசன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத திரைக்கலை தயாரிப்பு நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களைப் போன்ற மறக்க முடியாத திரைக்கலை தயாரிப்பு நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.